தமிழகத்தில் நடந்த நிகழ்வுகள் சிலவற்றை சுருக்கமாக பார்க்கலாம். ஈரோடு மாவட்டம் பண்ணாரி வனப்பகுதியில் சாலையோரம் சிதறி கிடந்த பிளாஸ்டிக் குப்பையை அரசு பள்ளி மாணவர்கள் அகற்றினர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் பண்ணாரி வனப்பகுதி வழியாக மைசூர் தேசிய நெடுஞ்சாலை செல்கிறது. இந்த வழியாக செல்லும் பயணிகள் வனப்பகுதியில் பிளாஸ்டிக் கழிவுகளை வீசிவிட்டு செல்கின்றனர். இதைத் தொடர்ந்து சத்தியமங்கலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றினர். விதிகளை மீறி கட்டிடம் கட்டியதற்காக பல்லாவரத்தில் உள்ள ஜவுளி நிறுவனத்திற்கு 50,000 ரூபாய் அபராதம் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பல்லாவரம் ரங்கமுதலி தெருவில் இயங்கி வந்த ஜவுளி நிறுவனம் ராணுவ கட்டுப்பாட்டு சட்ட விதிகளை மீறி கட்டப்பட்டுள்ளதாக கண்டோன்மெண்ட் நிர்வாகம் ஜவுளி நிறுவனத்திற்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் ஜவுளி நிறுவனத்திற்கு 50,000 ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் நவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு தங்கத்தேர் புறப்பாடு சேவை இன்று முதல் நிறுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நவராத்திரியை முன்னிட்டு உற்சவர் கொலுவில் இருப்பதால் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை தங்கத்தேரில் சுவாமி புறப்பாடு நடைபெறாது என்றும் 12ஆம் தேதி முதல் வழக்கம் போல் தங்க ரதத்தில் சுவாமி புறப்பாடு நடைபெறும் என கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் வழிப்பறியில் ஈடுபட்ட 2 பேரை போலீசார் கைது செய்தனர். விளம்பாவூர் கிராமத்தைச் சேர்ந்த துரைசாமி என்பவரிடம் கடந்த செப்டம்பர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சி பகுதியில் 8 லட்சம் ரூபாயை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் திருச்சியைச் சேர்ந்த தண்டபாணி, நாடிமுத்து ஆகியோரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 8 லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர்.